கத்தார் ஆலை வெடி விபத்தில் இறந்த 3 பேர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கத்தார் ஆலை வெடி விபத்தில் இறந்த 3 குடும்பத்துக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய உடல்களை தாயகம் கொண்டு வந்து சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், என்ன நடந்தது? திலகவதி, கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களின் உடல்களை தமிழ்நாட்டில் கொண்டு வர நடவடிக்கையும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவியை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். கத்தார் நாட்டின் ராஸ் லாஃபான் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் கடந்த 21/6/2006 அன்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் சிதம்பராபுரம் சேர்ந்த பபீத் என்பவரும் அதே போன்று சஜித் குமார், சுவீன் என்ற 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய உயிரிழப்பை துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தது என்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் மூலமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், மேலும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு அவர்களை இப்பணியில் துரித நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளேன் என்று முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு, உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்ததோடு இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையின் கீழ்காணும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் என்று தமிழக அரசு சார்பாக உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் தமிழக முதலமைச்சர் இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த 3 நபர்கள் அதில் உயிரிழந்திருக்கூடிய நபர்கள் நிலையில அவருடைய உடல்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், அமைச்சர்களை பணியினை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும், அதே போன்று உயிரிழந்தோடைய நபர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் பொது நிவாரண தொகையிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார்.